வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் களத்தில் பெரிய புயலை கிளப்பியிருக்கு. பாஜக தொண்டர்கள்லாம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறதுல அதிருப்தியானாங்க, பிறகு எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதுலையும் அதிருப்தியானாங்க. இப்போ வேட்பாளர் பட்டியலை பார்த்தும் பயங்கர அப்செட்டு. ஏன்னா ஸ்ட்ராங்கான ஃபேஸஸுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படலை. முதல்ல தொகுதி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் யாரை வேட்பாளராக போட்டாலும் ஸ்ட்ராங்காக தெரியும். தொகுதியே டம்மியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆளை வேட்பாளரை போட்டாலும் கஷ்டம்தான். ஜெயிக்கக்கூடிய தொகுதி அப்படின்னா போட்டி போட்டுக்கிட்டு நான் வேட்பாளராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். தோக்க போகிற தொகுதிக்காக எதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம போட்டி போடணும் அப்படிங்கிறதா பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுடைய மைண்ட் செட்டு. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்க. இந்தந்த தொகுதிகள் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு இந்த 4-5 பேர் இருக்காங்களே, அவங்க ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கிட்டாங்க. மீதி தொகுதிகள்லாம் நான் வின்னபிள் சீட்ஸு. டிஎம்கே மினிஸ்டருக்கு எதிராக கொடுக்குறாங்க. திருமாறன் இருக்கார்ல, அவருக்கு திருப்பத்தூர் தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. ஏன் திருமாறன் அவர்களுக்கு மதுரை தெருக்க ஒதுக்குனா என்ன? ஏன்னா மதுரை தெருக்கில் ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் போட்டிடுறாரு. அவர் தான் அதிமுக கிட்ட பேசி அந்த தொகுதியை வாங்கியிருக்காரு. யாருக்கு எந்த தொகுதி கொடுப்பீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு மதுரை தெருக்க கொடுக்கணும் அப்படின்னு பேசி தொகுதியை வாங்கியிருக்காரு. அதனால மதுரை தெருக்கு அவருக்கு சேஃப் சீட்டு. அவன் திருமாறன் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் மினிஸ்டருக்கு எதிராக போட்டிடுறாரு. இது மாதிரியான நிலைமை தான் இந்த வேட்பாளர் பட்டியல் முழுவதும் இருக்குது. ஸோ அதனால் தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்திக்கு உள்ளாயிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சரி, அண்ணாமலையுடைய பேரை உள்ள எப்படியாவது கொண்டு வந்திருந்தா கூட தொண்டர்கள் மறந்துருப்பாங்க. தொண்டர்கள் அண்ணாமலை ஜெயிக்கணும், அண்ணாமலைக்காக தமிழக பாஜக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் விரும்பியிருப்பாங்க. ஆனால் அதுலேயும் கோட்டையை விட்டுட்டாங்க. பாஜக மேலிடம் அண்ணாமலையை கேட்கக்கூடிய இந்த டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுல என்ன தயக்கம்னு தெரியலை. இப்போ சட்டப்பேரவைக்குள்ளே இப்போ 27 தொகுதி பாஜக போட்டிடுறாங்களே, அதில் 15 தொகுதி ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். கஷ்டம்தான், நான் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 15 தொகுதி ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். 15 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள்ளே பாஜக சார்பாக உள்ளே போகிறாங்க. பாஜக வளரும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு கிடையாது. திமுக ஆட்சியில் காங்கிரஸ் எவ்வளவு எம்எல்ஏ வச்சுருந்தாங்க? 17 18 எம்எல்ஏ வச்சுருந்தாங்க. காங்கிரஸ் வளர்ந்துச்சா? அப்போது எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, யார் எம்எல்ஏவாக இருக்கிறது அப்படிங்கிறதா முக்கியம். அண்ணாமலையை சட்டப்பேரவைக்குள்ள அந்த ஒரு ஆள் போதும் 50 எம்எல்ஏவுக்கு சமம். 50 பேரை உள்ளே அனுப்புகிற மாதிரி அண்ணாமலை ஒரு ஆள் உள்ளே இருந்தா. இந்த வாய்ப்பை ஏன் கோட்டையை விடுறாங்க? அண்ணாமலை எந்த டிமாண்டை கொடுத்தா என்ன அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தானே. அவர் என்ன ரொம்ப நிறைவேற்றவே முடியாத டிமாண்டையா முன்வைக்க போகிறாரு? கோவை வடக்க எனக்கு கொடுங்க, எஸ்டி சூர்யா தொகுதிக்காக கஷ்டப்பட்டிருக்காரு, அவருக்கு மயிலாப்பூரை ஒதுக்குங்க, தலியை அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஒதுக்குங்க, திருப்பூர் தெருக்க ஏபி முருகானந்தத்துக்கு ஒதுக்குங்க அப்படின்னு இதை தான் டிமாண்டாக முன் வச்சிருக்காரு. அதை கூட நிறைவேற்ற விடலை தமிழக பாஜகவுடைய அந்த முக்கிய புள்ளிகள். மேலிட தலைவர்களை என்னென்னமோ கன்வின்ஸ் பண்ணி மண்டையை கழுவி அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க. ஆனால் சாதிச்சதா நினைக்கிறாங்க, எலெக்ஷன் ரிசல்ட்டு தானே சாதிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லும். வேட்பாளர் செலெக்ஷனில் நீங்கள் திருவண்ணாமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் போட்டிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவர் பன்ருட்டி தொகுதியே கேட்டார், அதை அதிமுக கிட்ட இருந்து கேட்டு பெறலை இவங்க. சரி, திருவண்ணாமலையில் அஸ்வத்தாமன் போட்டிடுவார் அப்படின்னு யோசிக்கும்போது ஏழுமலை அப்படிங்கிற ஒருத்தரை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. மொடக்குறிச்சி சிஆர் சரஸ்வதி அவர்கள் தானே எம்எல்ஏ. இந்த வாட்டி அவங்க போட்டியிடலை, அவங்களுடைய மருமகளுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு மொடக்குறிச்சி தொகுதி. இந்த மொடக்குறிச்சியை தான் அண்ணாமலையுடைய தலையில் கட்ட முயற்சி பண்ணாங்க. முடியவே முடியாதுன்றார் அண்ணாமலை. 2021 300க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வென்ற தொகுதி. 2016-11 பாஜக இங்கே 10,000 வாக்குகள் கூட வாங்கலை. இப்போ பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதி கிடையாது மொடக்குறிச்சி. டிஎம்கேல இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபைட் காரணமாக 2021 சிஆர் சரஸ்வதி அவர்கள் ஜெயித்தாங்க. அந்த தொகுதி அண்ணாமலைக்கு தலையில் கட்ட பார்த்தாங்க தமிழக பாஜக அந்த முக்கிய புள்ளிகள். அண்ணாமலை இன்டெலிஜென்ட்டாக அதிலிருந்து ஒதுங்கி வந்துட்டார். அதனால் அண்ணாமலைக்கு பிரச்சனை கிடையாது, அவர் தேர்தலில் போட்டியிடலை. வரக்கூடிய இந்த தேர்தல் முடிவு எந்த வகையிலையும் அண்ணாமலை மேலே பழிய போட முடியாது. அண்ணாமலை அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டாரு அப்படின்னு பழிய போட முடியாது. வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு முழு பொறுப்பு தமிழக பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனையே போய் சேரும். நயினார், எல் முருகன், வானதி, தமிழிசை இவங்களை தான் போய் சேரும் இந்த தேர்தல் முடிவு. இப்போவே பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, நாங்கள் ஸ்கிப் பண்ணுறோம், இந்த தேர்தலையே புறக்கணிக்கிறோம். தமிழக பாஜக தலைமைக்கு பாஜக தொண்டர்கள் பாடம் புகட்டணும். இதுதான் சரியான சந்தர்ப்பம்.
தங்களுடைய சுயநலத்துக்காக கட்சியுடைய ஃபியூச்சரையே அதிமுக கிட்ட அடமான வச்சுட்டாங்க. தமிழக பாஜக ஒரு சில தலைவர்கள் அவங்களுக்கு இந்த தேர்தலில் பாடம் புகட்டணும். அப்போ தான் பாஜக மேலிடம் இனி இது மாதிரி திராவிட கட்சிகளுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த பொறுப்பையும் வழங்க மாட்டாங்க ஃப்யூச்சரில். இப்போ தேர்தலில் நம்ம கொடுக்கக்கூடிய அடி தான் பாஜகவுடைய ஃப்யூச்சருக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு இப்போவே ரைட்டப் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு, பாஜக தொண்டர்கள் நிறைய பேர். அதனால் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவப்போ நம்ம பார்க்கலாம். பாஜகவுடைய கேண்டிடேட் லிஸ்ட்டை பற்றியும் அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டுக்கு கிரவுண்ட் லெவலில் வந்து இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.